நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்திரிக்கையாக நம்ம சர்ச்சில் பாஸ்டர் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேண்ட்ஸ் வாசிக்கிறாங்க. அதாவது எனக்கு இல்லை, எங்களுக்கு. பேண்ட்ஸ்னா என்னம்மா சொல்லுமா? வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்றது? ஹலோ டேட்ஸ், வெல்கம் பேக் டு மைகேட சேனல். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்திரிக்கையாக நம்ம சர்ச்சில் பாஸ்டர் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை கொடுக்கறதுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படிம்மா ஃபஸ்ட்டு பத்திரிகை எவ்வளோ கொடுத்துடலாமா? இப்போ மைக் எங்க கொடுத்துடலாமா? கொடுத்துருந்தேன். சரி, அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லு. என்னத்த சொல்றது? எல்லாரும் வாங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, சாப்பிட்டு போங்க. ஓகே டேட்ஸ், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். டீச்சர் பார்த்துங்க. டீச்சர் தான் அன்பை நல்ல கடவுளே, இந்த நல்லவரை கண்டுபிடிக்கிறோம். திருமணமாக நியமத்தை பகிர்ந்து கொடுத்த ஆசீர்வாத கடவுள் இன்றைக்கு அருமையான அண்ணனுடைய குடும்பத்தாருடைய வாழ்விலே நீ பொதுவானவர்கள் அழைத்த உண்மை உள்ள டிவி தொடர்ந்து திருச்சபையோடு கொடுக்கிற இணைந்து எல்லா பணிகளும் செய்ய கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆசீர்வாதம். என்னப்பா முதல் பத்திரிகை நம்ம ஆயருக்கு கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம் பத்திரிகை கொடுக்குறதுக்கு. மேரேஜ் டைமில் உள்ள வேலைகளுக்கு நல்ல வெயில் அடிக்குது, ஆனாலும் அந்த பொறுப்பான வேலைகளை செய்துட்டு இருக்கோம். ஆமாம், சரி, ஓகே. இனிமேட்டு ஒருத்தருக்கா பத்திரிகை ஆரம்பிச்சிடலாம். இந்த ஓகே, நீ சொல்லு. வாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க சிந்து வீட்டுக்கு போலாம். அங்க போயிட்டு பத்திரிகை கொடுக்கறதும் காமிக்கலாம். சிந்து வீட்டுக்கு இப்ப என்னன்னா எங்களுக்கு பசி, சாப்பாடு வேணும். கண்டினியூஷனா சாப்பாடு வேணுமா? சரி, சரி. நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா எங்க அம்மா வந்து ட்ரீட் வைக்க போறாங்க. எந்த ஹோட்டல்மா போலாம்? எங்க இல்ல, ஏதோ ஹோட்டல் கூட்டு போறேன்னு சொன்னீங்க. ஆசிப் கூட்டு போறாங்க. சரி, பாப்போம் கூட்டு போறாங்க. நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சை கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேண்ட்ஸ் வாசிக்கிறாங்க. அதாவது எனக்கு இல்லை, எங்களுக்கு. பேண்ட்ஸ்னா என்னம்மா சொல்லுமா? வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்றது? அறிக்கை வாசிப்பது. அறிக்கை வாசிப்பதுன்னா பொண்ணு வீட்லேயும் அங்கேயும் படிப்பாங்க, சர்ச்சில் இங்கேயும் படிப்பாங்க. ஆக்சுவலாக பேண்ட்ஸ்னா என்னன்னா 2 பேர் சர்ச்சிலையும், அதாவது பொண்ணு வீட்டு சர்ச்சில் மாப்பிள்ளை வீட்டு சர்ச்சில் 2த்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிக்கை மாதிரி வாசிப்பாங்க. இந்த டேட்டில் தான் கல்யாணம், அதே மாதிரி இவங்களோட பசங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அறிக்கை மாதிரி வாசிப்பாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே டூட்ஸ், நாங்கள் சர்ச்சை கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு, அதாவது 26 மே, இன்னைக்கு தான் சிந்து கவிக்கும் பர்த்டே. ஃபஸ்ட்டு பேண்ட்ஸை வாசிக்கிறாங்க, செம்ம ஸ்பெஷலில். ஸோ இதே எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே அறிக்கை வாசிச்சுட்டு நம்ம முன்னாடி ப்ரேயர்லாம் பண்ணுவோம். அதுவே முடிஞ்சால் கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். தெரிந்த திருச்சபை சென்னை பேராயம் மேடவார் குலசேகரம் தூய யோவான் ஆலயத்தை சார்ந்த திரு பி சுந்தர்ராஜ், திருமதி ஞானாபாய், அவளின் குமாரன் ஜெபனேஷ் அவர்களுக்கும், தெரிந்த திருச்சபை கோயம்புத்தூர் பேராயம் CS நெல்மேற்கு ஆலயம் திரு சரவணன், திருமதி அகிலா அவளின் குமாரத்தி செல்வி சிந்து கவி என்பவருக்கும் திருமணம் நடைபெறும் அறிவிக்கிறோம். இவருக்கு திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான பழைய காரணம் தெரியும் என்று சொன்னால் அதை சபையின் ஆய்வு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. அறிக்கை வாசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக குடும்பத்தினர்
ஓகே டியூஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் ஆஃப் பேன்ஸ், அதாவது சர்ச்சில் அறிக்கை வாசிக்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பேன்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி A to Z கல்யாண வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஜபன் சிந்து மேரேஜ் அப்படின்ற பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்மளோட மைக்ரேட்டர் சேனலில் நம்ம ஒன்றா போஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். எனக்குமே செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே டியூஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.